பரலோகமா பாதாளமா பாவியினே பதில் என்று சொல்லு என்று ஒரு பாடலை பாடினார்கள். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று சொல்லி வேதம் இப்படியாய் கூறுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் இப்படியாய் கூறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்து மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே மனிதனாய் வாழ்ந்து அவருக்குள் எந்த பாவமும் இல்லாதபடி பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வேதத்தில் ஒரு சம்பவம் உண்டு. ஐஸ்வர்யவான் லாசரு என்கிற அவர்கள் ஐஸ்வர்யவான் என்பவன் அவன் ஆண்டவரை அறியாதிருந்தான். இந்த உலகத்திலே செல்வ சீமானா இருந்தான். அவனுடைய வீட்டு வாசலிலே லாசரு என்கிற ஒரு மனிதனும் இருந்தான். அந்த மனிதனோ ஏழ்மை கோலத்தில் அடுத்த நிலையில் சாப்பாட்டுக்கு கூட இல்லாதபடிக்கு அவன் இப்படியா இருந்த பொழுது அந்த ஐஸ்வர்யவான் அந்த மனிதனை கவனியாதபடிக்கு அந்த ஐஸ்வர்யவான் என்பவன் அவனுடைய சுகபோகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். இவர்கள் இருவரும் மரித்து பரலோகத்திற்கு செல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாய் அவர்கள் 2 பேரையும் லாசரு என்பவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஆபிரகாமின் பக்கத்திலே உட்கார வைத்தார். இந்த ஐஸ்வர்யவானை நரகத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். அந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டான், ஆண்டவரே, என்னுடைய சகோதரர்கள் 5 பேர் இந்த பூமியில இருக்கிறார்கள். அவர்களை லாசருவை அனுப்பி சொல்லுங்கள், இந்த நரகத்திலே வந்து அவர்களும் வேதனைப்படாதபடிக்கு லாசருவை கொஞ்சம் அனுப்பி சொல்லுங்கள் என்று. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை கூறினார், பூமியிலே தீர்க்கதரிசிகளும் தேவ பிள்ளைகளும் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்பார்கள் என்று சொல்லி. ஆம், இதே போலதான் ஆங்காங்கே சொல்லப்படுகிறது உண்டு. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார், இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்று சொல்லி இப்படியாய் கூறுகிறது உண்டு. இந்த வார்த்தைகளை கேட்டு எவர்கள் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள்